ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பக்கத்து பிக் ஷாட், நான் உங்கள் சாம். போன வீடியோஸில் லைன்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். டீட்டெயிலாக சொல்லுன்றதை விட மேலோட்டமாக சொன்னேன்னு சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் அந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோ இல்லாமல் இந்த லைன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பண்ண எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். நீங்கள் இது மாதிரி ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி ஒரு பேசிக்கான ஸ்டிக் மேனை ட்ரா பண்ணிட்டு அதுக்கு மேலேயே டீட்டெயிலாக அதை ட்ரா பண்ணுவாங்கல்ல, அதை தான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஹேண்டை வரைகிறேன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்னா அதோட பொசிஷனை நோட் பண்ணணும். அதை நோட் பண்ண பிறகு அதே பொசிஷனில் ஒரு லைனை ட்ரா பண்ணணும். சப்போஸ் என்னோட ஹேண்டு வேற பொசிஷனில் இருந்தால் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட லைன்ஸை ட்ரா பண்ணிக்கணும். பண்ணியாச்சுன்னா சின்ன சின்ன பார்ட்ஸுக்கு லைன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்ச அவுட்புட்டுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். ஸோ இப்படி தான் டிராயிங்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் ஒர்க் ஆகுது. சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்னா ஒரு டிராயிங்கோட கட்டமைப்பு லைன்ஸ் நாம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்லைன்ஸ்னா நான் சொல்லி தான் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அவுட்லைன்ஸ்லாம் என்னன்னு தெரியும். பட் அவுட்லைன்ஸை ICS லைன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலனா பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வாட்டர் பாட்டில் ட்ரா பண்ணணும்னு நினைச்சேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இல்லாம ICS லைன்ஸ் இல்லாம ட்ரா பண்ணா எனக்கு ரிசல்ட் இப்படி தான் கிடைக்கும். பட் அதே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணி ICS லைன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணனா என்னோட டிராயிங் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு பூஸ்ட் ஆயிருக்கும். ICS லைன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரைட் அவுட் லைன்ஸ் வரதுல எல்லாத்துலயுமே I லைன்ஸ் யூஸ் பண்ணுங்க. தென் கர்வ்ஸ்ல வர லைன்ஸ்க்கெல்லாம் C அண்ட் S லைன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க லைன்ஸோட ஸ்ட்ரோக்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி ட்ரா பண்ணீங்கன்னா உங்க டிராயிங்ஸ் பக்காவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட், மெஷரிங் லைன்ஸ். இந்த மெஷரிங் லைன்ஸை நீங்க கண்டிப்பா உங்க டிராயிங்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம எங்க யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற எங்கேயுமே இல்ல, கிரிட் மெத்தட்ல தான். எப்படி நம்ம கிரிட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி ட்ரா பண்றோமோ அதே மாதிரி நம்மளால வேற இடங்களையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ல லைன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பார்ட் கரெக்டான ஆங்கிள் தான் வரைகிறோமா, கரெக்டான பொசிஷன்ல தான் வரைகிறோமான்னு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது மூலமா நம்மளால ஆங்கிள் மிஸ்டேக்ஸை தவிர்க்க முடியும். அண்ட் இது யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸே வரையலாம். ஃபைனலா இந்த ஷேடிங்ஸ் லைன். இப்போ வரைக்கும் நம்ம லைன்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். பட் அதை விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா லைன்ஸ் ஷேடிங்ஸ்லேயே ஒர்க் ஆகுது. நீங்க இந்த ஹேட்சிங் அண்ட் கிராஸ் ஹேட்சிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டைப் ஆஃப் ஷேடிங்ஸ்ல வருது. அதை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதுல வெறும் லைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நீங்க அதை பிளெண்ட் பண்ணுறதும் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட விஷ். நான் பர்சனலி அனிமே ட்ரா பண்ணும்போது இதை பிளெண்ட் பண்ணாம தான் விடுவேன். நல்ல ரிசல்ட்டை தரும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் டிராயிங்ஸ்ல எந்த அளவுக்கு லைன்ஸ் மெயின் ரோல் பண்ணுதுன்னு. லைன்ஸுக்கெல்லாம் இவ்வளோ சீனடா அப்படின்னு நீங்க நினைக்காம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கே புரியும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்குறேன். அது வரையும் டிரா ஃபன் கைஸ். பாய்.